திண்டிவனம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தில் முட்டியூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் காலை கிரகம் கொடுத்து வீதி விழா, கூழ் வார்த்தல், சுவாமிக்கு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், பஞ்சாமிரதம் செய்து வீதி விழா நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக மிருணாளினி பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறிது காலம் பணியாற்றிய அனுபவத்தை கொண்டு அதே போன்ற புவியியல் மற்றும் சமூக அமைப்பை கொண்ட அரியலூர் மாவட்டத்தை சிறந்த முறையில் மேம்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். முக்கிய திட்டங்கள் மற்றும் முன்னுரிமைகள் அரியலூர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டதை போலவே பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் சிறப்பு திட்டங்கள் இங்கும் செயல்படுத்தப்படும். அரியலூர் சற்று பின்தங்கிய மாவட்டமாக அறியப்பட்டாலும் இங்குள்ள தொழில்துறை வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். மேலும் அதிக அளவில் மரக்கன்றுகள் நடும் திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும். சுற்றுலாத்துறை வளர்ச்சி அரியலூர் மாவட்டத்தின் வரலாற்று மற்றும் புவியியல் சிறப்புகளை பயன்படுத்தி சுற்றுலாத்துறையை மேம்படுத்த சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார். தொல்லுயிர் படிமங்கள் வேறெங்கும் இல்லாத வகையிலான அரிய வகை தொல்லுயிர் படிமங்கள் அரியலூர் மாவட்டத்தில் காணப்படுகின்றன. அவற்றை பாதுகாத்து வெளிநாட்டவர் மற்றும் பிற மாவட்டங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்த தளங்கள் மேம்படுத்தப்படும். வரலாற்று சிறப்பு மிக்க கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளிட்ட இடங்களை மையப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திண்டிவனம் கிளை நூலகத்தில் 3ஆம் நிலை நூலகர் செங்கேணி பணி நிறைவு மற்றும் பாராட்டு விழா மாவட்ட நூலக அலுவலர் இளஞ்சொழியன் தலைமையில் நடைபெற்றது. முண்டியம்பாக்கம் கிளை நூலகம் 3ஆம் நிலை நூலகர் வேல்முருகன், முதுகலை தமிழாசிரியர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் துவக்க உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ், திண்டிவனம் நகர காவல் ஆய்வாளர் பிரகாஷ், வாசகர் வட்ட தலைவர் ஏழுமலை, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தியாகராஜன், அகவை முதிர்ந்த தமிழ் ஆசிரியர் சிவபிரகாசம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி ஓய்வு பெறும் செங்கேணிக்கு நினைவு பரிசை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நூலக காவலர் கலைவேந்தன் சிறப்பாக செய்திருந்தார். ஒரு புகாருக்கோ ஒரு செய்தியோ நமக்கு வராம ஒரு நல்ல விதமா பணியாற்றி கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டு காலம் இருக்கும். அது ஏற்கனவே அகூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கூடுதல் மாற்று பணியெல்லாம் நாங்க ரத்து பண்ணும்போது வரும்போது எப்படி இருக்கு, அவர் சூட்டா வரா எப்படி அடுத்ததாக நம்ம ஐயாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். முருக கடவுளின் அறுபடை வீடு கோவில்களில் 4ஆம் படை வீடு கோவிலான கும்பகோணம் அடுத்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் வைகாசி பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது. அதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் கோவிலின் வல்லப கணபதி சன்னதியில் சிறப்பு வேல் மற்றும் கூட்டு வழிபாடுகள் நடத்தி அதன் பின் முருகனின் கோவிலை சுற்றி பக்தியுடன் கிரிவலம் சென்றனர். தொடர்ந்து கிரிவலம் சென்று வந்த பக்தர்கள் மூலவர் சுவாமிநாதனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் ஒப்பந்ததாரர் கணேசன், பெரம்பலூர் நாகராஜன், அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், நிர்வாக அறங்காவலர் சிவசங்கரன், நிறுவனர் கேசவன், செயலாளர் சேகர், பொருளாளர் சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிரிவலத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதமும் வழங்கப்பட்டது. வேலைவாய்ப்பு எய்தவும், கற்றவர்கள் வேலைவாய்ப்பு எய்தவும், வேலைவாய்ப்பு எய்தியவர்கள் திருமணம் முடிக்கவும், வேலைவாய்ப்பு எய்தியவர்கள் திருமணம் முடிக்கவும், இந்த உலகத்தில் மக்கள் மன்னன்று இல்லை
பொருளோனே ஐந்து கரத்தானை மூக பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகன் தகப்பன் சாமி. கும்பகோணம் கோஸ்ட் லயன் சங்கம், அரசினர் மகளிர் கல்லூரி லியோ சங்கம், தஞ்சை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து லயன் ரவிச்சந்திரன் தனது தந்தை லயன் பாலசுப்ரமணியன் நினைவாக ஸ்ரீ சந்தோஷ் ஜுவல்லரி, லயன் மணிகண்டன் மற்றும் லயன் சேது மாதவன் தனது தந்தை ராதா அவர்களின் நினைவாக லயன் அசோக் அவர்களின் குடும்பத்தினர் நிதி உதவியுடன் கண் சிகிச்சை முகாம் சரஸ்வதி பாடசாலையில் நடைபெற்றது. முகாமை சங்க தலைவர் லயன் பாலசுப்ரமணியன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். வட்டார தலைவர் லயன் பாலகிருஷ்ணன், செயலாளர் லயன் ராஜாராமன், பொருளாளர் லயன் ஜோதிராம், திட்ட செயலாளர் லயன் சங்கர் மற்றும் முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தனர். அரவிந்த் கண் மருத்துவமனை சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்று பொதுமக்களின் கண்களை பரிசோதித்தனர். நகர்ப்புற, கிராமப்புற பொதுமக்கள் என 369 பேருக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 222 பேர் கண் அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டு மதுரைக்கு 114 நபர்கள் 2 பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு உள்விழி லென்ஸ், அறுவை சிகிச்சை, மருந்து, தங்கும் வசதி, உணவு, போக்குவரத்து, பேருந்து கட்டணம் உள்ளிட்டவை இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டன. மீதமுள்ள 111 நபர்கள் செவ்வாய்க்கிழமை காலை மதுரைக்கு செல்ல உள்ளனர். ஏற்கனவே 2 கண்களும் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 32 நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. மேலும் கிட்ட பார்வை, தூர பார்வை உள்ளவர்களுக்கு பரிசோதனை செய்து 27 நபர்களுக்கு குறைந்த விலையில் கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. முகாம் ஏற்பாடுகளை சங்க பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். பாலகிருஷ்ணன் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி திருக்கோவிலில் நடிகர் சூர்யா தயாரிப்பில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிவரும் கருப்பு திரைப்படத்தின் வெற்றிக்காக நன்றி செலுத்தும் வகையில் நடிகர் சூர்யா தனது மனைவி ஜோதிகாவுடன் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இதனையொட்டி 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிக்கு 48 அடி உயரம் கொண்ட மாலை மற்றும் பட்டு வஸ்திரம் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து கோவில் சார்பில் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் 18ஆம் படி கருப்பசாமி அருளாசியுடன் கருப்பு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்த நிலையில் அவர்களின் வருகையையொட்டி கோவிலில் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் சூர்யா மற்றும் ஜோதிகாவை ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் ரசிகர்கள் ஆர்வம் காட்டினர். முன்னதாக கருப்பு திரைப்படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து படத்தின் இயக்குனரும் நடிகருமான RJ பாலாஜி 18 அடி உயர அறிவாளை காணிக்கையாக செலுத்தி கருப்பண்ண சுவாமியை வழிபட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சூர்யா ஜோதிகா தம்பதியினரும் கோவிலில் வழிபாடு நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. டக்குனு
மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தனக்கன்குளம் பகுதியில் எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெங்கலமூர்த்தி நகரில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 350க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் வகையில் புதிய குழாய்கள் பதிக்கும் திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அமைச்சரை முற்றுகையிட்டு தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் அதிகாரிகளிடம் கலந்து பேசி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிடுவதாக அமைச்சர் கூறினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சரை முற்றுகையிட்ட பெண்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க வந்த அமைச்சரை அப்பகுதி பெண்கள் அடிப்படை தேவைகளுக்காக முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தண்ணீர் சுத்தமா இல்லாத சூழ்நிலையில அவங்களுக்கு வெளியிலிருந்து ஒவ்வொரு வீடுகளும் தண்ணி வாங்கி தான் பயன்படுத்துகிற நிலைமையில இருக்கு. அதனால உடனடியாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தப்ப கடந்த சில மாதங்களாகவே இங்கே ஏற்கனவே இந்த பைப்பு லைன் எல்லாம் பாதிக்கப்பட்டு குடி தண்ணீர் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனாலே உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் பேசி என்ன செய்யணும்னு ஆராய்ந்து இப்போ வரைக்கும் டெம்பரரியாக இன்னைக்கு தண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் அரசு சார்பாக செய்யப்பட்டுள்ளது. டெம்பரரி தண்ணி கொடுத்துட்டு இப்போ பேரில் பழைய பைப்பு உடஞ்சிருச்சுன்னா அதை புதுப்பிக்கும் பணியில் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்லேருந்து நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைக்கே காலையிலே வேலை துவங்கப்பட்டுச்சு. இப்போ காலையில் ஜேசிபி எல்லாம் வச்சு அங்கே தான் மதுரை ஆண்டாள்புரம் பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பு நலச்சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேசுகையில், டிஜிட்டல் பற்றி தெரியாத எங்களை வீட்டில் உட்கார வைத்து விட்டார்கள். டிஜிட்டல் பற்றி தெரிந்தவர்கள் இன்று அதிகாரத்தில் உள்ளனர். தற்பொழுது நடந்த சட்டசபை தேர்தலில் கிடைத்த தீர்ப்பு இது யாருடைய தீர்ப்பு? காலத்தின் தீர்ப்பு, இயற்கையின் தீர்ப்பு. கொரோனா காலத்தில் மக்களுக்கு சேவை செய்தோம். 150 நாட்கள் சலிப்பின்றி மக்களுக்கு கொரோனா காலத்தில் உணவு வழங்கினோம். உதயகுமார் தனது கவலையை பகிர்ந்து கொள்கிறார் என நினைக்க வேண்டாம். நான் மீண்டும் சொல்கிறேன், மிகவும் உயர்ந்த அதிகாரமுள்ள பதவி பிரதமர் பதவி. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் தமிழ்நாட்டிற்கு வந்தால் அவர்களுடன் பயணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றுள்ளேன். கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நான் பல நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளேன். ஆண்டிப்பட்டியிலிருந்து அமெரிக்கா வரை அரசு பயணம் மேற்கொண்டுள்ளேன். நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அதை யாரும் தடுக்க முடியாது. புனித மனிதராக நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை அறிந்தால்தான் புதிய மனிதராக முடியும். மனபாரம் குறைந்துவிடும். அமைச்சர் பதவியை, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை, சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை இழந்தாலும் கூட நான் புதிய மனிதராக மாறி இருப்பதால் நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை அடைந்துள்ளேன். இருப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேண்டும். அதனால்தான் நான் உங்களுடன் இருக்கிறேன். 3வது முறையாக நான் திருமங்கலத்தில் ஏன் வெற்றி பெற முடியவில்லை? மனிதன் தனது அறிவால் அனைத்து நேரத்திலும் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறார். ஆனால் அது அசட்டுத்தனமானது என தெரிய வருகிறது. அறிவு 3வது முறையாக வெற்றி பெறவில்லை. ஒருவரது வெற்றிக்கு பிறகு அவருடைய அறிவு ஏன் அடுத்தடுத்து அவர்களுக்கு வெற்றியை பெற்று தரவில்லை? வருவது வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ, எதுவானாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். 133வது ஜெயந்தி விழா இதை ரொம்ப விமர்சையா ஒவ்வொரு வருஷமுமே எவ்வளவு விஷயங்களை செய்யறார், எவ்வளவு விஷயங்களை செய்யறத பக்தாள்கிட்ட சொல்றார், எவ்வளவு விஷயங்களை செய்யறதுக்கு உங்களை இன்னும் ஊக்குவிக்கிறார். அந்த அனுகிரகத்தை தரக்கூடிய அனுஷத்தின் அனுகிரகம் காஞ்சி பெரியவா தான். அதனால அந்த காஞ்சி பெரியவாவை எல்லாரும் ஸ்மிருதி நல்லா கேட்கணும். புராணங்கள், பெரிய பெரிய புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மூலமாகவும் நேரடியாகவும் நல்வழிப்படுத்திய காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய 133வது ஜெயந்தி விழா ரொம்ப அற்புதமாக ஹோமம், அபிஷேகம், மகன்யாசம், புஷ்பாஞ்சலி என்று காலையிலிருந்து 7 மணியிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்னும் வெளிப்படுத்தினார். ஏற்காடு சட்டசபை தொகுதியில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சேலம் புறநகர் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் உஷா ராணி வெற்றி பெற்றார்.
இதையடுத்து சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அடுத்த மின்னாம்பள்ளி ஐஸ்வர்ய மகாலில் அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு நன்றி அறிவிப்பு ஆலோசனை கூட்டம் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏற்காடு சட்டசபை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உஷாராணி, வெற்றிக்கு உழைத்த அதிமுக கட்சியினர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நன்றி தெரிவித்தார். இதில் சேலம் புறநகர் மாவட்ட செயலர் இளங்கோவன் பேசுகையில், சேலத்தில் 7 சட்டசபை தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று சேலம் மீண்டும் அதிமுகவின் மற்றும் பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்களின் கோட்டை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு சட்டசபை தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள சட்டமன்ற உறுப்பினர் உஷாராணியிடம் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் மக்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான கோரிக்கை மற்றும் தங்கள் பகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சனைகளை தெரிவிக்கலாம். அவர் உறுதியாக செய்து கொடுப்பார். வெற்றிக்கு அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் இணைந்து சிறப்பாக பணியாற்றினர். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பாஜக சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன், பாமக வடக்கு மாவட்ட செயலர் நாராயணன், அதிமுக ஒன்றிய செயலர்கள் மெடிக்கல் ராஜா என்கிற ராஜசேகரன், மணி, சதீஷ்குமார், வாழப்பாடி பேரூர் செயலர் குபேந்திரன், பாஜக மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர பகுதியில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத முள்காட்டு பகுதிக்குள் 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். மர்ம நபர்கள் அந்த பெண்ணின் தலையில் பெரிய கல்லை போட்டு மிக கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். கொல்லப்பட்ட பெண் யார் என்று தெரியாமல் காவல்துறையினர் திணறிய நிலையில் சடலத்தை ஆய்வு செய்த போது அவரது கையில் சாந்தி என்று பச்சை குத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. சம்பவ இடத்திற்கு நேராக விரைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணையை தீவிரப்படுத்தினார். இதையடுத்து திண்டுக்கல்லில் இருந்து லக்கி என்ற தடயவியல் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டது. கொலை நடந்த இடத்தை சுற்றி மோப்பம் பிடித்த நாய் லக்கி கொலையாளிகள் தப்பி ஓடிய திசையை காவல்துறையினருக்கு துல்லியமாக காட்டிக் கொடுத்துள்ளது. லக்கி கொடுத்த முக்கிய துப்புகளின் அடிப்படையில் பழனி நகர காவல்துறையினர் கொலையாளிகளை மிக நெருங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொலையாளிகள் பிடிபட்டதும் இந்த தலை சுற்ற வைக்கும் கொடூர கொலையின் பின்னணி முழுமையாக வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டியூட்டிங்களா லீவா எந்த ஒரு மார்க் இருந்தாங்கண்ணே சரிண்ணே. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட சிதண்டி மண்டபம் ஊராட்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 3 மாத காலமாக குடிநீர் குழாயில் தண்ணீர் சரிவர வரவில்லை. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஊராட்சி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மேலும் எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தண்ணீர் தங்கு தடையின்றி வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி ஃபுல்லா வேஸ்டா போயிடுங்க. இந்த தண்ணி வேஸ்டா போறதுனால இப்போ ஊருக்கு வரலன்னா 2 தெரு தான் வரல.
உட்கார்ந்துட்டு எங்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்குறது. நான் உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் அமைந்துள்ள KRG திருமண மண்டபத்தில் லைஃப் ஃபிட் கிளாசிக் உடற்பயிற்சி நிறுவனர் சிங்கை கோ சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற மாபெரும் உடற்கட்டமைப்பு போட்டியில் ஆண்களின் உடல் அமைப்பு, மூத்தோர், ஆண்கள், பள்ளி மாணவர், குழந்தைகள், பெண்களின் உடற்கட்டமைப்பு போன்ற பல்வேறு போட்டிகளில் பெண்கள், ஆண்கள், மூத்தோர், தமிழக, ஆந்திரா, கேரளா, பல்வேறு மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ், பதக்கம், ரொக்கம் போன்றவற்றை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். இதில் மறைந்த மாடம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அவர்களின் சகோதரர், 2வது வார்டு உறுப்பினர் விமலா ஏழுமலை உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் லைஃப் ஃபிட் கிளாசிக் நிறுவனர் சங்கர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். மாடம்பாக்கம் ஏழுமலை அவர்களுக்கு லைஃப் திண்டிவனம் காவல் நிலைய புதிய ஆய்வாளர் பிரகாஷ் கணபதி முருகன் திருமண மண்டபத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தினார். முக்கிய அறிவுறுத்தல்கள்: போக்குவரத்து நெரிசலை குறைக்க, நேரு வீதியில் டிராபிக் அதிகம், அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், சாலையின் இருபுறமும் கயிறு அடித்து வாகன நிறுத்தம் ஒழுங்குபடுத்தப்படும், காலையில் கனரக வாகனங்கள் லோடு இறக்குவது ஒழுங்குபடுத்தப்படும், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீராக்கப்படும், ஆட்டோ ஓட்டுநர்கள் கவனத்திற்கு RC, லைசன்ஸ், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும், குறுகிய சாலைகளில் ஆட்டோ நிறுத்த வேண்டாம், அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏற்ற வேண்டாம், மீறினால் வழக்கு பதிவு செய்யப்படும், காவல்துறை நடவடிக்கை: போக்குவரத்து காவலர்களுடன் இணைந்து நகர காவலர்கள் நேரு வீதியை கண்காணிப்பர், உதவிக்கு தொடர்பு கொள்ள, குற்ற செயல்கள் அல்லது அவசர உதவிக்கு ஆய்வாளர் பிரகாஷின் தனிப்படையினை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேம்பாலத்துக்கு மேல கம்பல்சரி அந்த ஆட்டோ வைக்கக்கூடாது. இருந்தாலும் சரி நண்பர்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லிடுது. நான் சும்மா போகும்போது வந்து இங்கே கண்ணாமூச்சாரம் இப்படி ஓடுறது, இப்படி இருந்தாலும் இப்படி ஓடுறது, கண்டிப்பாக நான் விட மாட்டேன். புரியுங்களா? கண்டிப்பாக என்னன்னா யூனிஃபார்ம் கம்பல்சரி போடணும், அந்த ட்ரௌசர் கட்டி போட்டு ஓடுறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் 24 வார்டுகளிலும் மரக்கன்றுகள் நடுதல் நிகழ்ச்சி நகரமன்ற தலைவர் மலர்விழி குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மதுராந்தகம் நகராட்சி ஆணையர் சுகேந்திரன் முன்னிலையில் 200க்கும் மேற்பட்ட பல வகையான அரிய வகை மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொது சுகாதார பிரிவு அனைத்து ஊழியர்களும் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் இந்த செடிகளை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் எனவும்
தினந்தோறும் பார்வையிட்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும் எனவும் அறிவுரைகளை வழங்கினார். இந்த ஓய்ச்சி யாருப்பா தீபக்ரியா காலையில் என்ன வேலை மழை பெஞ்சா விட்டுரு அதில் வந்து ஒரு 1/2 தண்ணி